Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல OMR sheet NEET 2025 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி இருக்கும் சாம்பிள் பார்க்க போறோம். அடுத்து NTA NEET UG 2025க்கு OMR sheet எப்படி ஃபில் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து அதுல இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணனும், ஆன்சர் ஷேட் பண்ணனும் இல்லையா? அதை குயிக்காவும் கரெக்டாவும் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறதுக்கான டெமோவாவும் இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NTA ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஹவு டு ஃபில் இன் த OMR ஆன்சர் ஷீட் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்சர் ஷீட்டும் பார்த்துருவோம். பிஃபோர் ஃபில்லிங் OMR ஷீட், உங்க OMR ஷீட் தான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட், மறந்துடாதீங்க. நீங்க OMR ஷீட்டை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி the candidate should remember one thing, that OMR sheets are evaluated by computer software. ஹியூமன் பீயிங் இவாலுவேட் பண்ணல, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணாங்கன்னா அது அப்படியே ரீட் பண்ணி இவாலுவேட் பண்ணி மார்க்கை கொடுத்துடும். தப்பான ஆன்சருக்கு -1, கரெக்டான ஆன்சருக்கு 4, ஆன்சரே பண்ணலன்னா 0, அப்படி இவாலுவேட் பண்ணி மார்க்கை டோட்டல் போட்டு கொடுத்துடும். ஹியூமன் பீயிங் யாருமே OMR ஷீட்டை கரெக்ட் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். This software is very sensitive and can only read properly filled black colored bubbles. So இந்த black colored bubbles fill பண்ணி அந்த black colorல தான் fill பண்ணிக்கணும், அதை மட்டும் தான் அது கரெக்டா சரியா ரீட் பண்ணும். Do not tamper, கசக்கிராதீங்க, கிழிச்சிராதீங்க, or scratch, அதுல எந்த ஒரு கசக்கலும் வந்துடக்கூடாது. the OMR sheet கசக்கிரக்கூடாது, கிழிச்சிடக்கூடாது. Only provide the required information on the OMR sheet. required தேவைப்படுகின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் OMR sheetல fill பண்ணுங்க. இப்போ OMR sheet இப்படி இருக்குது, இந்த மாதிரி டேம்பரிங் அல்லது ஸ்கிராட்ச் எதுவும் இருக்கக்கூடாது, கிறுக்கல்கள் எதுவும் இல்லாம பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்டா இந்த பபிள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிருக்கணும். ஓகே, ஸ்பெசிபிக் ஸ்பேசஸ் ஆர் பாக்ஸஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த OMR ஷீட் டு ஃபில் த ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன். லைக் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணும் OMR ஷீட்ல, நீட் ரோல் நம்பர், உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட் புக்லெட் நம்பர் அண்ட் டெஸ்ட் புக்லெட் கோட். And do not write anything else on the OMR sheet or do not make any specific symbol or sign. ஏதாவது சிம்பலோ சைனோ போட்டிங்கன்னா OMR ஷீட்டை இவாலுவேட் பண்ண மாட்டாங்க. This can lead to the rejection of the OMR sheet. இப்போ என்ன சொல்றாங்க, ரோல் நம்பர் நீங்க எழுதணும், அதுக்குன்னு கொடுத்துருக்க பாக்ஸ்ல டெஸ்ட் புக்லெட் நம்பர் எழுதி பபிள்ல ஷேட் பண்ணணும், டெஸ்ட் புக்லெட் கோடை எழுதி பபிள்ல ஷேட் பண்ணணும், ரோல் நம்பரை எழுதி பபிள்ல ஷேட் பண்ணணும். வேற எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. சின்ன சைனோ அல்லது ஒரு சிம்பலோ போட்டு வச்சீங்கன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்க OMR ஷீட்டை அப்படிங்கிறாங்க. The candidate has a 10-digit roll number. உங்களுக்கு ரோல் நம்பர் எதுல இருக்குங்க, உங்க அட்மிட் கார்டில் இருக்கும். 10 டிஜிட்டா எத்தனை டிஜிட்டுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, உங்க அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் பதிவாகி வந்திருக்கும். அந்த ரோல் நம்பரை the correct way to fill the roll number is mentioned in the following example. Roll number will be mentioned in the admit card. உங்க admit cardல இருக்க மாதிரி ரோல் நம்பரை கரெக்டா நீங்க fill பண்ணணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு 9876543210 கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 9 fill பண்ணியிருந்தா இந்த காலம்ல கடைசியில 9 இங்க இருக்குதா, இங்க இந்த பபிளை ஷேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் நம்பர் 8னா இங்க இந்த பபிளை ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்பருக்கு நேராக இருக்க காலம்ல அந்த நம்பர் எந்த பபிள்ல இருக்கு அதை பார்த்து கரெக்டா கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணணும். இப்படிதான் ரோல் நம்பர் ஃபில் பண்ணணும். இப்போ உங்க ரோல் நம்பர் வந்து 4 3 1 0 5 4 3 9 8 7ன்னா இந்த 4க்கு நேரா இந்த காலம்ல 4 ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த பபிளை ரவுண்ட் பண்ணும்போது குயிக்கஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே என்னன்னா, இப்போ 3 ரவுண்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், இந்த 3 சுத்தி முதல்ல நான் பார்டர் வரைஞ்சிக்குவேன். யூஸ்வலா கருப்பு கலர் பென்ல பண்ணுமா, முதல்ல இதோட பார்டரை நான் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் கிடுக்கிடுன்னு நான் பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஒரு பார்டர் கிடைச்சிருச்சு. அந்த பார்டரை தாண்டி நான் கோட்டை விட்டு வெளியவும் போக மாட்டேன், கோட்டுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் ஷேட் பண்ணுவேங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, ரொம்ப குயிக்காகவும் அக்யூரேட்டாகவும் கரெக்டாகவும் ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதே போல இங்க 1 முதல்ல பார்டரை இப்படி வரைஞ்சிக்குங்க, பார்டரை முதல்ல வரைஞ்சிருங்க. ஒரு 2 தடவை அப்படியே பார்டர் மேல வரைஞ்சிட்டு கிடுக்கிடுன்னு உள்ள இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? ஷேட் பண்ணிருங்க, கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணிருங்க. இப்படி ஷேட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான அந்த பபிளுக்கு நேரா
அதாவது அந்த காலம்ல அந்த நம்பர் எந்த பபிள்ல வருது அந்த பபிளை பார்த்து நீங்க ஷேட் பண்ணா ரோல் நம்பர் முடிஞ்சுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி அரைக்குறையா ஷேட் பண்ணா தப்பு, இவால்வேட் பண்ணாது, ரீட் பண்ணாது சாஃப்ட்வேர். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணா சாஃப்ட்வேர் கரெக்டா ரீட் பண்ணிரும், பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து டெஸ்ட் புக்லெட் நம்பர் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. என்ன புக்லெட் நம்பர் உங்க டெஸ்ட் புக்லெட் நம்பர்ல இருக்கோ அதை மேல எழுதி 3னா அந்த காலம்ல அதுக்கு நேரா 3 ஷேட் பண்ணுங்க. ரெண்டாவது நம்பர் 5னா அந்த ரெண்டாவது காலம்ல 5 எங்க இருக்கு அதை பார்த்து ஷேட் பண்ணுங்க. 0னா அந்த காலம்ல 0 எங்க இருக்கு அதை பார்த்து ஷேட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து the OMR sheet in the OMR sheet write the candidate's name, father's name and mother's name in running handwriting in the name column as given in the following. So இப்போ candidate's name இங்க சைன் போட்டிருக்காங்க, சிக்னேச்சர்ல தான் நம்ம சைன் போடணும். candidate's nameல நேம் எழுதுங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது ரன்னிங் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம். இப்போ நான் என் பேரை ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி காமிக்கிறேன். பிளாக் கலர்ல தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. வி செந்தில் நாதன், இதுதான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். இனிஷியல் கேபிட்டல் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேம் கேபிட்டல் லெட்டர், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். மறந்துடாதீங்க, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்னா அந்த மாதிரி எழுதணும். இங்க பாருங்க, ஃபாதர்ஸ் நேம் ஜான் கரெக்டா எழுதியிருக்காங்க, மதர்ஸ் நேம் ரூபா கரெக்டா எழுதியிருக்காங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து the test is of 3 hours. இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். இவங்க வந்து பழைய இதே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 180 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 hours தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு கொஸ்டினுக்கும் சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பயாலஜி இன்க்ளூட்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி. ஒவ்வொன்றுக்கும் 45 கொஸ்டின் 45 கொஸ்டின் 45 கொஸ்டின் 45 கொஸ்டின் இருக்கும். இதுல சாய்ஸஸ்லாம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா, செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது, ஒன்லி ஒரு செக்ஷன் தான் எல்லாத்துக்குமே. Do not fill in more than one option. இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க சொல்றாங்க 2 ஆப்ஷன் ஃபில் பண்ணா டவுட் வருங்க. 2 ஆப்ஷன் 2 வட்டத்தை நான் ஷேட் பண்ணிட்டேன்னா எனக்கு 0வா, மார்க் சரியா ஏதோ ஒன்று சரியா இருந்தா மார்க் கொடுத்துருவாங்களா, அல்லது -1 ஆனா மோஸ்ட்லி -1 ஆகதான் வாய்ப்பு. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். நீங்க 2 பாக்ஸை ஷேட் பண்ணிட்டீங்கன்னா 1 தப்பா போயிடும். அப்ப -1 தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். 0வோ அல்லது சரியான ஆன்சர் ஷேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி 4 மார்க்கோ கொடுக்க வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பொறுமையா ஆன்சரை மட்டும் அந்த ஆப்ஷனை மட்டும் ஷேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன், இது தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன்னா ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர்னா அதை மட்டும் ஷேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்துங்க இந்த மாதிரி 2 ஆப்ஷன்லாம் போட்டா தப்புன்னு போட்டாங்க, அரைக்குறையா அடிச்சா தப்புன்னு போட்டாங்க. சரியானது ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கணும். அதுதான் ஷேட் பண்றதுக்கு நம்ம சொன்னோம். ஈஸியான வழி என்ன அப்படின்னா, முதல்ல பார்டரை முதல்ல போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் உள்ள கிடுன்னு வரைஞ்சிருங்க. இங்க பிளாக் கலர்ல பார்டர் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ரெட் கலர்லயா பிங்க் கலர்லயோ அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குங்க. இப்படி கிடுன்னு பண்ணிடலாம். ஓகேங்களா, வேகமா குயிக்கா. சரி பாருங்க, இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இது நான் பண்ணது எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிக்க பாருங்களா. இந்த பாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது பாத்துங்க. ஓகே, சரி அடுத்து the candidates are required to sign with time in running handwriting in the declaration column. So இங்க declaration columnல இங்க என்னோட சிக்னேச்சரை போடணும். இந்த மாதிரி பிளாக்ல ஓகேங்களா, என்னோட சிக்னேச்சரை போடணும். and with time 2:30 PM என்ன அப்படிங்கிறது வித் டைமோட இது உங்களுக்கு இன்விஜிலேட்டர் கைட் பண்ணுவாங்க எக்ஸாம் ஹால்குள்ள. ஓகே, சிக்னேச்சர் இன்விஜிலேட்டர் முன்னாடி நம்ம ஆன்சர் ஷீட்ல போடணும். ஆதார் கார்டுங்கிற அது பேர் என்னது, அட்மிட் கார்டுலயும் போடணும். ஓகே, வீட்ல இருந்து அட்மிட் கார்டுல போட்டோவும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் மட்டும் தான் வச்சு எடுத்துட்டு போவோம். அந்த அட்மிட் கார்டுல போட வேண்டிய சைனு எக்ஸாம் ஹால்குள்ள இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும். நீங்க எடுத்துட்டு போற அந்த அட்மிட் கார்டு காப்பியை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது. அதனால வீட்லயே 2 காப்பி எடுத்து வீட்டில் ஒரு காப்பி வச்சுட்டு ஒரு காப்பி அங்கே எடுத்துட்டு போங்க ஃபில் பண்ணி எங்க எக்ஸாம் சென்டருக்கு. மேக் ஷுர் தட் த கோட் பிரிண்டட் ஆன் த OMR ஷீட் இஸ் த சேம் ஆஸ் ஆன் த டெஸ்ட் புக்லெட். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், டெஸ்ட் கோடு நீங்க பிரிண்ட் பண்ண தேவையில்லை.
ஓஎம்ஆர் ஷீட்லையும் உங்களோட டெஸ்ட் புக்லெட்லயும் இருக்க கோடு, ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் கோடு பிரிண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஷேட் ஆகி இருக்கும். நீங்க உங்களோட டெஸ்ட் புக்லெட்ல இருக்க கோடும் உங்க ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்க கோடும் சேமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. மாறி இருக்காங்கறத, மாறி இருந்தா பிரச்சனை ஆயிடும். மாறி இருந்தா எல்லா ஆன்சரும் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் புக்லெட் கோட செக் பண்ணுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு நீங்க டெஸ்ட் புக்லெட் கோடு, அதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா, அதுல இருக்கக்கூடிய கோடு ஏவா, பிஎஸ்சியா, பிக்யூ, ஆர்எஸ்ஆ, எம்என், ஓபியா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு எழுத்து தான் இருக்கும். அந்த எழுத்து தான் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்லயும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் டிஸ்கிரிபன்சி, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா the candidate should immediately report the matter to the invigilator for replacement of both test booklet and answer sheet. உங்களுக்கு ஆன்சர் ஷீட்ல இருக்கிற கோடோ டெஸ்ட் புக்லெட்ல இருக்கக்கூடிய கோடோ டிஃபரெண்டா இருந்தா இன்விஜிலேட்டர்ட்ட சொல்லி உடனே நீங்க என்ன பண்ணிடணுங்க, அதை சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கணும். கரெக்டா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். In case of any discrepancy for a particular language, இப்ப தமிழ் லாங்குவேஜ்ல தமிழ் கொஸ்டின் பேப்பர், அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் பிரிண்ட் ஆகி இருக்கும். Only the English version will be considered as the final version. உங்களுக்கு கொஷின்ல டிஸ்கிரிபன்சி இருக்கு, கொஷின் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு தமிழ்ல அப்படின்னா இங்கிலீஷ்லயும் அதுல பிரிண்ட் ஆயிருக்கும். அப்ப இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் ஃபைனல். அவங்க என்டிஏ கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கொடுத்துருக்காங்க, பாத்துங்க. அதனால இங்கிலீஷ்லயும் ஒரு தடவை படிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ரோல் நம்பர் இருக்கும், இங்க கொஷின் நம்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும், கொஷின் நம்பர் ரெஸ்பான்ஸ், கொஷின் நம்பர் ரெஸ்பான்ஸ், கொஷின் நம்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ உங்களுக்கு செக்ஷன் ஏ பின்னு இருக்காது. உங்களுக்கு பாட்னினா 45, பிசிக்ஸ்னா 45, கெமிஸ்ட்ரினா 45, சுவாலஜினா 45, டோட்டலா 180 பபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். தெரிஞ்சா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம், தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வந்துடலாம். இப்போ டெஸ்ட் இங்க ரோல் நம்பர் இருக்கு, லெஃப்ட் சைட்ல டெஸ்ட் புக்லெட் நம்பர் இருக்கு, நம்பரை எழுதி அந்த நம்பரை ஷேட் பண்ணும். டெஸ்ட் புக்லெட் கோடு, உங்களோட டெஸ்ட் புக்லெட் கோடு வந்து உங்க டெஸ்ட் புக்லெட்லயும் உங்க ஓஎம்ஆர் ஷீட்லயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துங்க. இந்த மாதிரி தான் உங்க ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். செக்ஷன் பி இருக்காது. இது பழைய ஓஎம்ஆர் ஷீட்டே என்டிஏ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, செக்ஷன் பி இருக்காது. ஸோ அதனால தெளிவா இந்த சாம்பிள் காப்பி பாத்துக்குங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம சொன்னதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. பபிள்ஸ்ல ஷேட் பண்ணும்போது 2 பபிள ஷேட் பண்ணீங்க ஒரே ஆன்சருக்குன்னா இன்கரெக்ட். ஒரு பபிள ஷேட் பண்ணிட்டு இன்னொரு பபிள் தப்புன்னு போட்டீங்கன்னா இன்கரெக்ட். ஒன்னுல தப்பு இன்னொன்னு டிக் போட்டாலும் இன்கரெக்ட். டிக் எல்லாம் போடக்கூடாது. அரைக்குறையா ஷேட் பண்ணாலும் இன்கரெக்ட் தான். கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணிருக்கணும். திருப்பி நான் சொல்றேன், பபிளை ஷேட் பண்றதுக்கு குயிக்கஸ்ட், ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் மெத்தட் என்னன்னா, நான் பெரிய பபிளை வரைஞ்சி காமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சின்ன பபிள் வேணாலும் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். முதல்ல இந்த பபிளை அவுட் சைட்ல கிடக்குன்னு வேகமா ஒரு பார்டரை வரைஞ்சிக்குங்க. இப்படி வரைஞ்சிட்டு அப்படியே உள்ள கிடுக்கிடுன்னு, இது பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு பபிள் வந்து குட்டியா தான் இருக்கும். குட்டியா இருக்கிற பபிளை நீங்க ஷேட் பண்றது இன்னும் குயிக்கா ஷேட் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணிருங்க. கொஞ்சம் ஷேட் பண்ணனா பிரச்சனை இல்லை, பட் கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதை இவாலுவேட் பண்ணும். மறந்துடாதீங்க. இப்படிதான் நீங்க பபிளை கரெக்டா பர்ஃபெக்டா ஷேட் பண்ணணுங்கிறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனா இவ்வளவுதான் இருக்கும் பபிள்னா, இன்னும் வேகமா பண்ணிடலாம் இல்லையா? முதல்ல அவுட் சைட்ல வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கிடுன்னு பண்ணீங்கன்னா ஷேட் பண்ணி முடிச்சிடலாம். இவ்வளோ பெருசு கூட பபிள் இருக்காதுங்க, இவ்வளவு தாங்க இருக்கும் பபிள். அவுட் சைடு முதல்ல வரைஞ்சிக்கங்க. அப்புறம் அவ்வளோதான், பபிள் ஷேட் பண்ணியாச்சு. ஃபியூ செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸில் நான் பண்ணிட்டேன். இதை குட்டி பபிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ அவுட்லைன் முதல்ல வரைஞ்சிக்கங்க. திருப்பி சொல்கிறேன், பபிள் உங்களுக்கு குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். 4 பபிள் இப்படி இருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். அதில் இப்போ 3வது ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா முதல்ல அவுட்லைன் வரைஞ்சிடுங்க. ஸோ தட் அதை தாண்டி நமக்கு வெளியே போகாது. அதுக்கப்புறம் கிடுன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், உள்ள ஷேட் பண்ணிடலாம். எவ்வளோ குயிக்காக நான் ஷேட் பண்ணேன் பார்த்தீங்களா? இது வந்து ஃபாஸ்டஸ்ட் அண்ட் குயிக்கஸ்ட் மெத்தடுங்க. நிறைய டாப்பர்ஸ் இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். இதில் ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர், அதுக்கப்புறம் கொஷின் நம்பர், எப்படி நீங்க ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்லயே சாம்பிள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது, அந்த தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு தடவை வேணாலும் உங்களுக்கு படிச்சு சொல்லிடுறேன். இப்படி போட்டா பிரச்சனை ஆயிடும்.
இப்படி போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க் போயிடும், இல்லைனா ரீடே பண்ணாது. இப்படி போட்டால் தப்பு. அதுக்கப்புறம் இப்படி போட்டிருந்தா தப்பு. அப்போ கரெக்டாக போடுறது என்ன, எது ஆன்சரோ அதை முதல்ல பார்டர் இப்படி வரைஞ்சிக்கிட்டு கிடுக்கிடுன்னு ஷேட் பண்ணிடுறீங்க. இப்படி தான், இதுதான் கரெக்ட் மெத்தட். ஃபாஸ்ட் மெத்தட், குயிக் மெத்தட், கடகடன் பண்ணிடலாம். இந்த வட்டத்தை விட இன்னும் சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. பேப்பரில் வேகமாக பபிளை ஷேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் ரவுண்டு வந்திருக்கும். ஒரு வேலை சார், நான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரவுண்டு போட்டேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டேன், கிடுக்கிடுன்னு உள்ளே வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சார், இந்த பபிளை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சார், கொஞ்சம் எசகு பெசகா எனக்கு வெளியில் இப்படி போயிடுச்சு சார். 1 or 2 இதில் அப்படி போனால் இவால்வேட் பண்ணி மார்க்லாம் வந்துடும். லைட்டாக கொஞ்சம் இப்படி போயிருக்குது சார், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. கரெக்டாக ஷேட் பண்ணிடும். பக்கத்து வட்டத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் குட்டி இஷ்யூஸ் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் OMR ஷீட்டை ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.